பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்ததை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் இந்தியா மட்டும் இல்லாது உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. எனவே நிலைமையை சரி செய்ய மத்திய அரசு தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா, அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் இருந்து எரிபொருள் கொள்முதலை இரட்டிப்பு செய்திருக்கிறது. அதேபோல ரஷ்யா கச்சா எண்ணெயை மீண்டும் சலுகை விலையில் பெற பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது மத்திய அரசை அச்சமடைய வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. நயாரா நிறுவனம் பெட்ரோல் லிட்டருக்கு ₹5, டீசல் லிட்டருக்கு ₹3 என விலையை உயர்த்தியிருக்கிறது. எனவே மற்ற நிறுவனங்களும் விலையை உயர்த்த ரெடியாகி வருவதாக தகவல் கூறுகிறது. இப்படி இருக்கையில் மத்திய அரசு கலால் வரியை குறைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. அதாவது பெட்ரோலுக்கு விதிக்கப்பட்டிருந்த ₹13 கலால் வரி ₹3 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல டீசலுக்கு விதிக்கப்பட்டிருந்த கலால் வரி ₹10 முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக கலால் வரியில் மாற்றம் செய்தால் அது உள்ளூர் லோக்கல் பெட்ரோல் பங்கில் எதிரொலிக்கும். ஆனால் இந்த முறை விலை குறைவு எதிரொலிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த வரி குறைப்பு மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள சூழலில் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கலால் வரி குறைக்கப்பட்டாலும் பெட்ரோல் நிலையங்களில் விற்பனை விலை குறையவில்லை என்று காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் பவன் கேரா குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல்களை கருத்தில் கொண்டே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. மேலும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் டீசல் மீதான கலால் வரி ₹17.33 உயர்த்தப்பட்டு பின்னர் ₹31.83 அதிகரிக்கப்பட்டது என்றும் இது 820% அளவிலான உயர்வாகும் என்று காங்கிரஸ் தெரிவித்தது. கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்த காலகட்டத்தில் வரிகள் மூலம் நீங்கள் பல லட்சம் கோடி ரூபாயை ஈட்டியதாகவும் உங்கள் பொற்காலமாக நீங்கள் கருதிய அந்த நாட்களில் மலிவான கச்சா எண்ணெயின் பலன்களை மக்களுக்கு கடத்தாமல் வரிகளை மட்டுமே உயர்த்தி கொண்டே சென்றீர்கள் என பாஜகவை காங்கிரஸ் கடுமையாக சாடியது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் தொடர்ந்து செயல்பட இயலாது என்று சித்தரித்து வேறு வழியே இல்லை என்பது போல் காட்டிக்கொண்டு மீண்டும் விலைகளை உயர்த்துவீர்கள் என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது.